I'm your Carolyn. You're watching BTC Business Talk with Carolyn. இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து ஐமா கிரியேஷன்லேருந்து நம்ம இமாக்ரேட் மேம் இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் உமன், ஓகே, ஷீ இஸ் ஹேவிங் ஒரு பிக் ஆண்டர்பிரினரியல் ஜேர்னி. அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க. ஓகே, மேபி a ஸ்டார்ட் அப். அவங்க வந்து ஒரு பியூட்டி என்னென்னா, நம்மளோட பாரம்பரிய கேம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கார்பரேட்ஸ் ஆகட்டும், அது கட்டந்துட்டு அந்த மெட்டீரியல்ஸ் அதுவுமே வந்து செல் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். ஓகே, அதுதான் அவங்களோட கம்பெனியும் கூட. ஸோ மேம், சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? வணக்கம், என் பேர் இமாக்லேட். நான் வந்து மறந்து போன மரபு விளையாட்டுக்களை 150க்கும் மேற்பட்ட மரபு விளையாட்டுக்களை மீட்டெடுத்து மக்களுக்கு கொண்டு போகிற வழியில் செஞ்சுட்ருக்கேன். நம்ம பாரம்பரியத்தில் 150க்கும் மேற்பட்ட விளையாட்டுகள். ஓகே, சூப்பர், வெரி குட் மேம். ஏதாவது ஒரு வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ஒன்று வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிங்க. ஸோ இது வந்து எல்லா கோயில்கள்லையும் வாசல்ல வரைஞ்சிருப்பாங்க, திண்ணையில வரைஞ்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விளையாட்டு. நம்ம பாரம்பரிய விளையாட்டுக்கெல்லாம் எப்படின்னா 3 வயசு குழந்தையும் விளையாடலாம், 99 வயசு பாட்டியும் விளையாடலாம். அந்த காலத்துல எல்லாருமே திண்ணையில உட்காந்து விளையாண்ட விளையாட்டுகள் தான். பல்லாங்குழிலேயே பல விதம் இருக்கும், தாயம்ல பல விதம் இருக்கும், அப்புறம் வேட்டை விளையாட்டு, ஆடுப்புலி ஆட்டம் இருக்கும். இது வந்து பசில்ஸ் வகையில சேர்ந்தது. இது வந்து இது ஸ்டாரு 10 பாயிண்ட் இருக்கும், 1 பாயிண்ட் ஃப்ரீயா விடணும். எல்லா இந்திய விளையாட்டுகளையுமே 2 ரூல் தான் இருக்கும், எளிமையான ரூல்ஸ் தான் இருக்கும். அதனாலதான் 3 இயர்ஸ் கூட விளையாடலாம். இது பாருங்க, ஜம்ப் ஓவர் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் லைன்ல ஜம்ப் ஓவர் பண்ணி ஜம்ப் பண்ணதை எடுத்துடணும். அப்படி ஜம்ப் பண்ணி கடைசியில 1 தான் வரணும். இது ஒரு விளையாட்டு. இது வந்து ஃபார்வர்ட் கேம். ரிவர்ஸ் கேம் பாத்தீங்கன்னா இதுல 9 திருப்பி வைக்கணும். ஸோ கவுண்ட் பண்ணி வைக்கணும், 1 2 3ன்னு. ஆரம்பிக்கிறது காலியா இருக்கணும், முடியறது காலியா இருக்கணும், 1 2 3ன்னு 9ஐயும் வைக்கணும். இது மாதிரி சின்ன விளையாட்டா தான் இருக்கும். ஆனா அதுலயே வந்து மக்களுக்கு ஃபார்வர்ட் திங்கிங், ரிவர்ஸ் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துடும். இதை வந்து தனியாவும் விளையாடலாம், குடும்பமா உட்காந்து விளையாடுவாங்க. சின்னவங்க ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, பெரியவங்க நெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி கடைசியில 1 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல 9 வைக்கணும், கையில 1 இருக்கக்கூடாது அப்படின்னு. இது வந்து ட்ரேஸ் அண்ட் டைஸ் விளையாட்டு. இது போல நமக்கு தெரியாத விளையாட்டுகளே நிறைய இருக்கும். இதெல்லாம் சிம்பிள். இந்த கட்டம் விளையாட்டு, வட்டம் விளையாட்டு, இந்த மாதிரி நேர் வரிசை விளையாட்டு, அது மாதிரி. ஆக்சுவலி நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இந்த பல்லாங்குழியும் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு புது ஐடியாஸ் வந்து புது ஐடியா இல்லைங்க, பழைய ஐடியாஸ் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்து வரவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ மேம். உங்கள் யூடியூப் சேனல் நான் கீழே போடுறேன். ஸோ வேணும்னா நீங்கள் அவங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, வித் திஸ் தாட் ஐம் சைனிங் ஆஃப் Carolyn BTC. Please subscribe my channel and support my work. Thank you, Carolyn.